மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே. அத்தியாயம் 1. அன்று சோலையூர் கிராமம். வீட்டில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார் தங்கராஜ். சுதா, எல்லாம் ரெடியா? கேட்டுக்கொண்டே சமையலறைக்குள் நுழைந்தார். இப்போ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்போ எதுக்கு சலிச்சுக்கிற? அது எப்படிங்க, நடக்காதுன்னு தெரிஞ்சும் இவ்வளவு ஆர்வமாக எல்லாத்தையும் பண்ணுறீங்க? பார்வையில் ஏளனத்தை தாங்கி கேட்டார் சுதா. ஏய், கதிரேசன் மாப்பிள்ளை ஊருக்கு போயிருக்காண்டி, வர 2 நாள் ஆகுமாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளையோட சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தங்கராஜ் சுதாவை முறைத்தார். சும்மா முறைக்காதீங்க, நாம் பெற்று வச்சதே சரியில்லைன்றப்போ என்ன பண்ண முடியும்? பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் தங்கராஜ். நானும் என்ன தாண்டி பண்ணுறது? அக்கா ஒரு பக்கம், அக்கா பையன் ஒரு பக்கம், பத்தாததுக்கு என் பொண்ணு ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து என்னை பிச்சு எடுக்கிறாங்க. என்னால் முடியல. அவரை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது சுதாவிற்கு. சரி சரி, ஃபீல் பண்ணது போதும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. இப்போதான் ஃபோன் பண்ணேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம். அவர் சொல்லி முடிக்கையில் அங்கே வந்தாள் மதிவதனி. அம்மா, இந்த ப்ரௌன் கலர் சாரீ நல்லா இருக்கா, இல்லை இந்த பீகாக் ப்ளூ கலர் சாரீ நல்லா இருக்கா? 2 புடவைகளை 2 கைகளில் பிடித்தபடி கேட்டாள். பீகாக் ப்ளூ நல்லா இருக்குடி. அப்போது நான் ப்ரௌன் சாரீ கட்டிக்கிறேன். திமிர் பிடிச்சவளே, அதுக்கு எதுக்குடி என்ன கேட்ட? இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்மா. அப்படின்னா? நம்ம மனசில் இருக்கிறத நம்ம செயல் மூலமாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது. மேடம், இப்போ என்ன தெரியப்படுத்துறீங்க? அதாவது, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் வேணாம்னு சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறேன். தங்கராஜ் அதை கேட்டு பல்லை கடித்தார். அவரை கண்டு ஈ என்று பல்லை காட்டியவள், ஐயோ அப்பா, மெதுவாப்பா, நீங்கள் கடிக்கிற வேகத்தில் பல்லே உடைஞ்சிடும் போல இருக்கே என்றாள். இங்கே பார்வதனி, நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நீங்களும் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேப்பா. வதனி, அவர் கோபமாக கத்த தன் காதை குடைந்து கொண்டாள் மதிவதனி. அப்பா, சும்மா சும்மா இப்படி கத்திக்கிட்டே இருந்தால் ப்ரெஷர் தான் ஏறும். கண்கள் மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, வதனி, என் செல்லம் இல்லை, என் அக்காவை பற்றி உனக்கும் நல்லா தெரியும். அவள் வேண்டாம்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கும்போது உன்னால் கதிரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோ என்றார் தன்மையாக. என்று உச்சு கொட்டியவள், சாஃப்டா பேசுனா நான் கேட்பேன்னு தப்பு கணக்கு போடாதீங்கப்பா என்று விட்டு அறைக்குள் சென்று விட்டாள் மதிவதனி. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே தங்கராஜ் சுதாவை பார்க்க அவர் முகம் இறுக்கமாக இருந்தது. சுதா, என்ன ஆச்சு? நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு அவன், அவனுக்கு இவதான்னு பேசி வச்சோம். அவங்களும் ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லைன்னு காரணம் எல்லாம் சொல்லி 2 பேரையும் பிரிச்சா எப்படிங்க? சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. உங்கள் அக்கா எதுக்கு தேவையே இல்லாமல் போய் ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு என்னவோ உங்கள் அக்கா போய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது கோபமாக அதட்டினார். என்னடி தெரியும் உனக்கு என் அக்காவை பற்றி? எப்பவும் அவளை குறை சொல்லலைன்னா உனக்கு நாள் நிம்மதியாக கழியாது இல்லை? ஆமாம், எப்பவும் குறை சொல்லுவேன் தான். இப்போது அதை சரிநிலை நிரூபிச்சிருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்தே வதனிக்கிட்ட திட்டிக்கிட்டு தான் இருந்தேன், கதிர் மேலே ஆசையை வளர்த்துக்காதடின்னு. எனக்கு அப்போ இருந்தே சந்தேகம், அவங்க நம்ம பொண்ணை எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அவங்க வசதி என்ன, நம்ம வசதி என்ன? நீங்கள் தான் யோசிக்காமல் அவள் ஆசைக்கு துணை போயிட்டு இப்போ வேண்டாம் வேண்டாம்னா அவள் எப்படி ஒத்துக்குவா? சரி, அதை கூட விடுங்க. இப்போ இவ்வளவு அவசரமாக எதுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்குறீங்க? அவள் எப்படியும் ஏதாச்சும் குளறுபடி பண்ணுவா, அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம் கோபமாக சொல்லிவிட்டு சென்றார் சுதா. எந்த கவலையும் இல்லாமல் அழகாக தயாராகி நின்றாள் மதிவதனி. அக்கா, எப்படிக்கா? ரொம்ப தைரியந்தாங்க்கா உனக்கு. அவள் தம்பி மதிநிலவன் ஆச்சரியமாக கேட்டான். +2 படிக்கும் மாணவன் அவன். டேய் நிலவா, அதுக்கு பேர் தைரியம் இல்லை, அத்தான் மேலே இருக்கிற நம்பிக்கை. அது சரி, ஆனால் நான் ஒன்று சொல்லவா? அவனை மேலும் கீழும் பார்த்து, சொல்லு என்றாள். மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தேன், செம்ம கலராக இருக்காரு. அத்தான் தான் கருப்பு, பேசாமல் இவரையே கட்டிக்கோ. உன் கலருக்கும் பக்கத்தில் இவர் தான் பொருத்தமாக இருப்பார். டேய், கலரில் என்னடா இருக்கு? அத்தான் கருப்பட்டி அழகுண்டா சிலாகித்து கூறினாள். காதல் முத்தி போச்சு. இது தெரியாமல் இந்த தங்கம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு என்று புலம்பினான் மதிநிலவன். இன்று சென்னை பிளாசம் அபார்ட்மெண்ட்ஸ். கையில் காய்கறி வாங்கிய கூடையோடு சென்று கொண்டிருந்தார் அவர். சத்யமூர்த்தி சார்,
குரல் கேட்டு திரும்பினார் அவர். ஓ ஷைலஜா, வாட் ஹேப்பன்? ஒன்றுமில்லை சார், ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு கூப்பிட்டேன். எதுக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி கோஸ் பொரியலுக்கு கோஸ் வேக வைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வேக வச்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சார். என் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. ஓ தட்ஸ் நைஸ், சிரித்தார் அவர். சார், இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் குழக்குழன்னு ஆகாமல் இருக்க ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அதை நல்லா வதக்கும் போது ஒரு கரண்டி தயிர் சேர்த்து வதக்கு. கொஞ்ச நேரத்திலே குழகுழப்பு போயிடும். ஓகே ஓகே. அப்புறம் அவர் அடுத்து கேட்க தொடங்கும் போதே சத்தியமூர்த்தியின் செல்போன் ஒலித்தது. அப்பா, எங்கே இருக்கீங்க? காய் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? எரிச்சலாக கத்தினான் அருளழகன். இதோ இதோ வந்துட்டேன். ஷைலஜாவிடம் அப்புறம் என்பது போல் தலையசைத்து விட்டு காற்றாக தன் வீட்டிற்கு விரைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததுமே அவரை முறைத்து கொண்டே அவர் கையில் இருந்த கூடையை பறித்து கொண்டான் அருள். 2 பேரையும் எழுப்பிட்டு தானே மார்க்கெட்டுக்கு போக சொன்னேன், முதல்ல போய் எழுப்புங்க என்றான் கோபமாக. ஐயையோ, இன்னும் எழுந்திருக்கலையா? எழுப்பிட்டு தாண்டா போனேன் என்றவாறே தன் பேரன்களின் அறையை நோக்கி ஓடினார் சத்தியமூர்த்தி. லேட் ஆகி ஸ்கூல் பேன் மிஸ் பண்ணா நான் எல்லாம் வண்டியில் கூட்டிகிட்டு போக மாட்டேன். வேன் ஃபீஸும் கட்டிட்டு இவனுங்க ஸ்கூலுக்கு போக பெட்ரோலும் செலவு பண்ணணுமா? அவர் பின்னால் அவன் கத்துவதை பொருட்படுத்தாது அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். பேரன்கள் இருவரும் தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டு இன்னும் எழுந்திருக்காமல் இருக்க வேகமாக சென்று இருவருக்கும் முதுகில் ஒரு அடியை வைத்தார். டெய் டெய், எழுந்திருச்சு தொலைங்கடா 2 பேரும். உன் அப்பன் என்ன கத்துறான்? போங்க தாத்தா. என் தங்கம் இல்லை குமரா, சேரா, ப்ளீஸ்டா. இருவரையும் கெஞ்சி கொஞ்சி ஒரு வழியாக எழுப்பி அவசரமாக அவர்களை தயார் செய்து உணவை கொடுத்து உண்ண வைத்து விட்டு நிமிர அவர்களின் மதிய உணவு பையை அவர்கள் முன் தயாராக வைத்தான் அருள். பையை எடுத்துக்கொண்டு பாய்ப்பா என்றனர் இருவரும். கடுவன் பூனையை போல் முகத்தை வைத்திருந்தவன் ஒழுங்கா வாழ்த்தனம் பண்ணாம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் என்றான். தினம் தினம் கேட்கும் டயலாக் என்பதால் அதனை காதில் வாங்காமல் சத்தியமூர்த்தியின் கையை பிடித்து கொண்டு ஓடினார்கள் 10 வயது இளங்குமரனும் 8 வயது இளஞ்சேரனும். அவர்களை வேனில் ஏற்றிவிட்டு எங்கேயும் நின்று யாரிடமும் பேசாமல் அவசரமாக வீட்டிற்கு விரைந்தார் சத்தியமூர்த்தி. அப்போதுதான் அருள் சாப்பிட அமர நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு வேகமாக சென்று அவனுக்கு பரிமாறினார். நான் போட்டுக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. அட பரவாயில்ல, சாப்பிடுடா. உணவில் குறை வைக்காமல் அவன் சாப்பிட்டு முடித்ததும் தான் நிம்மதி கொண்டார். சாப்பிட்டு எழுந்தவன் எப்பொழுதும் போல் அவன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். வேதனையோடு அதனை பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் தயாராகி வெளியில் வந்தவன் அவரிடம் சொல்லிக்கொண்டு அலுவலகம் கிளம்பி சென்று விட்டான். அதன் பிறகு அவன் அறைக்கு சென்று அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி சுத்தம் செய்துவிட்டு வெளியே வரும்போது அவர் பார்வையில் சுவற்றில் இருந்த புகைப்படத்திடம் சென்றது. சிறிது நேரம் மௌனமாக அதனையே பார்த்து கொண்டு இருந்தார். ஏன் மதி, ஏன் என் மகனை விட்டு போன? அவன் தினம் தினம் வேதனைப்படுறதை என்னால் பார்க்க முடியலம்மா. அவனுக்கு திரும்பவும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க நீதாமா மனசு வைக்கணும். கலங்கிய விழிகளோடு தனக்குள் சொல்லிக்கொண்டார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.